அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுறேன். இப்பொழுது 2026 ஆங்கில புத்தாண்டு ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொண்டு வந்து கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா நம்ம அதிகமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். இந்த வருடமாவது இந்த 2026 நமக்கு வேலை கிடைக்குமா, தொழில் அமையுமா, திருமணம் போன்ற விஷயங்கள் நல்லபடியா நடக்குமா, வெளியூர் வெளிநாடு பயணங்கள் இனிதான் நடக்குமா, வெளியூர்ல போய் படிக்கணும், வெளிநாட்டுல போய் படிக்கணும், அது நிறைவேறுமா, வெளிநாட்டுல போய் வேலை செய்யணும், அது நிறைவேறுமா, இந்த மாதிரி பலருக்கும் பலவித எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாருக்கும் இருக்கும். சாதாரண மனிதனிலிருந்து மல்டி மில்லியனர் தொழில் அதிபர்கள் வரைக்குமே இதுதான் அவங்களுடைய இந்த வருடம் நம்மளுடைய டார்கெட்டை ஃபில் பண்ண முடியும், கொஞ்சம் கம்பெனியை அடுத்த லெவலுக்கு முன்னேற்ற முடியுமா அப்படிங்கிற மாதிரி இதனோட எல்லாத்துக்கும் இது வந்து ஜோசியங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது தாங்க. இப்பொழுது இந்த 2026 இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தனித்தனியாக நம்ம 12 ராசிகளை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ராசி அப்படி எப்படி பாக்குறோம்னு பாத்தீங்கன்னா இந்த ஆங்கில புத்தாண்டுல மேஜரான பிளானட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வருட பிளானட்டுக்கு தான் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மாத பிளானட், வீக்லி பிளானட். சூரியன் மாத ராசி பலன் வருது இல்லைங்களா, அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஆனா இந்த ஆங்கில புத்தாண்டு மேஜரான 2 பிளானட் வந்து ரோல் பண்ணுது. அது பாத்தீங்கன்னா குரு பகவானும் சனி பகவானும் ராகு கேது தாங்க. இந்த ராகு கேது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த வருடம் அதான் 2026 டிசம்பர் மாசம் தான் நடக்குது. ஸோ அது வந்து ஒரு ஏறக்குறைய அந்த 2026 ஃபுல்லாவே அது லீட் பண்ணி போயிட்டு இருக்கு. சரி, அதை விட்டுடலாம். அடுத்ததாக மேஜர் அடுத்தது பாத்தீங்கன்னா சனி கிரகம். அந்த சனி பாத்தீங்கன்னா 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறப்போகுது. ராகு இது 1.5 வருஷம் ஒரு தடவை. ஆனா 2.5 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி கிரகம் மீன ராசியில் தான் இருக்கு. அது எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. அடுத்ததாக பார்க்கும் பொழுது குரு பகவான், இந்த குரு பகவான் மிதுனம் ராசியில இருக்கிறார். சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் 2ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா கடக ராசிக்கு வந்துடுறாரு. அதே சமயம் அக்டோபர் 11 பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு வர்றாரு. சோ அந்த கடகராசிக்கு ஒரு பயிற்சி, அக்டோபர்ல ஒரு பயிற்சி. சோ குரு பகவான் 2 வித பயிற்சிகள் அப்படிங்கிறதுல இருக்கு. அதுக்கு முன்னாடி அந்த அதிசாரம் பார்க்கிறோம் இதெல்லாம் வந்துட்டு இருக்குது, அது நம்ம அப்புறம் பார்க்கலாம். சோ இந்த 2026 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா ராசிக்காரர்களுக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை. ஏன்னா 3 இடத்தை வந்து அது கவர் பண்ணுது. பாத்தீங்கன்னா மிதுனம் ராசியை கவர் பண்ணுது, கடகம் ராசி, சிம்மம் ராசி. அப்ப எல்லா மோரல்லஸ் பாத்தீங்கன்னா 12 ராசிக்காரர்களுக்குமே ஒரு பார்வை இந்த பேக்ல இருக்கிறது. அதாவது இந்த விருச்சிகத்துல இருந்து பாத்தீங்கன்னா இந்த மேஷம் வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணுது. ஓகேங்களா? சோ அதனால பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலுமே 12 ராசிகள்ல மேக்சிமம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் அந்த அவங்கவுங்க பிறந்த ஜாதக அமைப்பின்படி நன்மைகள் மட்டும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு இந்த 2026 அறுதின்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? வாங்க இந்த ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி மற்றும் ஆங்கில புத்தாண்டு பயிற்சி, இது ரெண்டுமே கவர் ஆகுது. சோ இந்த 2026 பொதுவா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஆங்கில புத்தாண்டு 2026 மிதுனம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத அந்த பதிவுல பார்க்க போறோம். மிதுனம் ராசி எப்படின்னு எடுத்துக்கிட்டா முதல ஆட்சியாக கொண்ட வீடு கால புருஷத்துக்கு 3ஆம் இடம். இந்த மிதுனம் ராசியிலே பாத்தீங்கன்னா குரு பகவான், அதாவது 7ஆம் அதிபதி மற்றும் உங்களுடைய 10ஆம் அதிபதி, அதாவது களத்தரம் வாழ்க்கை துணையை கொண்டு வருவரும் அவர் தான், பார்ட்னர்ஷிப்பை கொண்டு வருவரும் அவர் தான், தொழில காட்டுறவரும் அவர் தான், தொழில முன்னேற்றத்தை குறிக்கிறவரும் அவர் தான். புதனோட வீடு, இந்த புதன் வந்து நல்ல ஒரு வாக்கு திறமை, எழுத்து திறமை, நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஆற்றல், தொலைத்தொடர்பு, இதெல்லாம் வல்லமை பெற்ற மிதுனம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய 7ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதி குரு பகவான் உங்களுடைய வீட்டிலேயே அமர்ந்திருக்கிறாங்க வக்கரமாக. அதற்கு பிறகு வக்கரம் நிவர்த்தி பெற்று ஜூன் மாதம் வாக்குல கடக ராசிக்கு போறாரு. இதுதான். அதே சமயம் உங்களுடைய அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். 8 மற்றும் 9க்கு அதிபதி. கஷ்டத்தை கொடுக்குறோம் அவரு தான், நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுக்குறோம் அவரு தான். அவர் குருவோட வீட்டுல இருக்கிறது ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். தொழில் ரீதியாக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு இந்த குருபாக நல்ல ஒரு ஆலோசனை கர்த்தாவாக விளங்குவாரு. வருமுன் காக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு விழிப்புணர்வு அப்படி ஏற்படுத்தக்கூடிய அமைப்புல தான் குருபகவான் இருக்காரு. நம்மளுடைய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மதிக்கத்தக்க, போற்றத்தக்க ஒரு மரியாதைக்குரிய நபர் நம்ம வீட்டுல இருக்கும் பொழுது நமக்கு எல்லாம் ஒரு ஷையா இருக்கும். ஏன்னா எது செஞ்சாலும் பாத்தீங்கன்னா ஒரு டிசிப்ளின் அப்படி கரெக்டா இருக்கணும் போய் சில தவறுகளை பண்ணிருக்கோம்.
அதனாலதான் நீங்க வந்து இயல்பா இருங்க. குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய சிந்தனைகளை மாத்தி அமைப்பாருங்க. உங்களுடைய சிந்தனைகளுக்கு நல்ல ஒரு உயர்வை கொடுப்பாரு, நல்லா ட்ரிகர் பண்ணி விடுவாரு. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துறையை நீங்க அடையாளம் காண போறீங்க. அது அதாவது உங்களுக்கு இளைஞர்களா இருந்தா நீங்க படிப்பு மற்றும் வேலை எல்லாம் முடிஞ்சிச்சு, திருமணம் தான் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அழகான இடத்துல நல்ல ஒரு வரன்கள் கிடைக்கின்ற அமைப்பு சூப்பரா இருக்குங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா திருமணமானவர்கள் கணவன் மனைவிட தேவையில்லாத அக்கப்பொரு, தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத வாக்குவாதம் போயிட்டு இருந்துச்சு. அந்த நிலைமைகள் எல்லாம் இப்பொழுது இந்த புது வருடத்துல மாற்றம் வருங்க. உங்களுடைய அன்பையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அங்க 7ஆம் இடத்துல அது வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், உங்களுடைய பார்ட்னராக இருக்கட்டும், அவங்க உங்களுக்கு நல்ல ஒரு உந்து சக்தியாக விளங்குவாங்க. அவங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைங்க. அதே சமயம் பாத்தீங்கன்னா நீங்க லீகலான விஷயத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் காண்பீங்க. இந்த சமயத்துல மட்டும் நீங்க எதுவும் அடுத்தவர்களை தவறா வழி நடத்துறது, போய் அதாவது ஒரு உண்மைக்கு மாறான விஷயங்களை செய்யறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியது சிறப்பு. ஏன்னா குரு பகவான் அவங்க நம்ம வீட்டுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா சாமியா நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி தான். நம்ம சாமி வீட்டுல குலதெய்வம் நம்ம வீட்டுல இருக்கும்போது நம்ம எப்படி இருப்போம், ரொம்ப பயபக்தியோட தான் இருப்போம். செய்கிற காரியங்கள் ஒழுங்கா இருக்கணுங்க, ஒழுங்கா இருக்கணும். அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது கனிவா பேசணும், பண்பா பேசணும், பணிவா பேசணும், அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவணும், ஹெல்ப்பா இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி சிந்தனை நீங்க வளர்த்திக்கும் போது குரு பகவான் உங்களை மென்மேலும் வளர்த்துவார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பேசி தொழில் செய்பவர்களுக்கு செகண்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க. ஒரு கன்சல்டேட், ஒரு ஜோதிடர் இருக்கீங்க, ஒரு ரியல் எஸ்டேட் அது ஓனரா இருக்கிறீங்க, ஒரு கன்சல்டன்ட் பார்க்குற ஒரு டாக்டர் தொழில இருக்கிறீங்க, ஒரு நீதிபதியாக இருக்கு, அதாவது நீங்க ஒரு வக்கீலா இருக்கிறீங்க, ஒரு மார்க்கெட்டிங்ல இருக்கிறீங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கதான் செய்யும். இருந்தாலும் அதுக்குண்டான ஆதாயங்கள் என்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறது சூப்பரா இருக்கு. ஏன்னா உங்களுடைய 7ஆம் அதிபதி அப்படிங்கிறவரு 2ஆம் இடத்துல உச்சமாகிறார். அப்ப வரக்கூடிய பொண்ணாகட்டும், மாப்பிள்ளையாகட்டும், நல்ல படித்த அறிவு உள்ள, வேலைக்கு நல்ல தகுதி உள்ள, நல்ல வசதி வாய்ப்புகள், பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வுகளை கொடுக்கக்கூடிய அமைப்புல தான் உங்களுக்கு வரங்கள் அமையும். அதே சமயம் உங்களுடைய பார்ட்னர்னாலையும் உங்களுக்கு நல்ல ஒரு ரெகனைஸ், இந்த ஒரு பார்ட்னரை வச்ச நம்ம தொழிலும் வளருது, நம்மளும் வளர்றோம் அப்படிங்கிற மாதிரி போகும். சரிங்களா? ஏன்னா அந்த டைமிங் தாங்க முக்கியம். அவரே பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் முடிவுகள் வந்து தவறாக போயிருக்கலாம். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த முடிவுகள்ங்கிறது தவறான போன விஷயங்களை சரியாக போற அமைப்பு அப்படிங்கிறதுல இந்த காலகட்டத்தில் சிறப்பா இருக்கும். சோ அவருடைய பார்வைகள் அப்படிங்கிற ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய லக்னத்தை, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பாக்குறாருங்க. சோ குழந்தைகளே நல்ல மன மகிழ்ச்சி, விரும்பியவரை திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இதெல்லாமே உங்களுக்கு வாய்க்குது. அதே சமயம் அதனுடைய 7ஆம் இடம் 5, 7 சம்மந்தப்படுது. கூடியமான வரைக்கும் பார்த்து தெரிந்த அறிமுகமான நபர்களோட திருமணம் போன்ற சுப பந்தங்களை ஏற்படுத்திக்கின்ற அமைப்பு சிறப்பாக இருக்குங்க. சோ இந்த 10ஆம் இடத்துல வந்து குரு பகவானுடைய வீட்டுல சனி பகவான் இருப்பது அப்படிங்கிறது நல்லது. தொழில் நல்லா போகும், வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைக்கும். அதே சனி பகவான் 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஹெல்த் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. தாயாரின் ஹெல்த்ல. அதே சில வண்டி வாங்குற, புதுசா வாங்குற ஒரு தடவை 2 தடவை செக் பண்ணிட்டு வாங்குங்க. சரிங்களா? சோ உள்ளூர் வெளியூர் பயணங்கள்லாம் நல்லாவே இருக்கு. இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் மனதிற்கு தோன்றிய விஷயங்கள் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கிறத விட வீட்டாரின் ஆலோசனைப்படி செய்வது நல்லது. கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது மிதுனம் ராசிக்காரன் ஒரு தொழில் சிறக்கும், ஹெல்த் நல்லா இருக்கும். கண்டிப்பாக திருமணம் போன்ற சுப காரியங்கள்லாம் கண்டிப்பா வீட்டுல நடக்க போகுதுங்க. ஒரு நல்லது நடந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த 2026 கண்டிப்பாக நடக்குது. சரிங்களா? இது பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்கிழை நிலைகள், தசா புத்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க. அதற்காக எங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்த்து நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்க என்னோட வாட்ஸ்அப் இருக்கு, கான்டாக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்க. அதுக்குரிய கட்டணங்களை செலுத்தி பார்த்துக்கலாம். நீங்க விரும்பினார். சரிங்களா? ஓகே, பாய். சோ அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு 2026 என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வருடம் நீங்க அனைத்து செல்வங்களும், யோகங்களும், மனதில் இருக்கிற ஆசை, அபிலாஷைகள் எல்லாமே நிறைவேறி மகிழ்ச்சியுடன் இருக்க என்னுடைய குலதெய்வத்தை வணங்கி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுங்க. உங்களுடைய ஆரோக்கியமான கமெண்ட் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம மிஸ்டர் டெபியூட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.